சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தை என்னும் மன்னாவில் எங்களை நிரப்பியருளும் சுவாமி. அடியாளை நீர் மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வசனங்கள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. இயேசுவே, நீரே கிருபையாக இறங்கும் கர்த்தாவே, கிருபையாக இறங்கும். தொடக்கம் முதல் முடிவு வரை எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதபடி நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கனத்திற்குரிய பாத்திரமும் பயனுள்ள பாத்திரமும். முதலாவது கனத்திற்குரிய பாத்திரம், அடுத்தது பயனுள்ள பாத்திரம். முதல்ல கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் நாம் பின்பற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. 3 காரியங்கள் நான் எடுத்தேன். அதாவது முதலாவது ஓட வேண்டும், 2வது நாட வேண்டும், 3வது விலகி இருக்க வேண்டும். 3 காரியம். ஓடு, நாடு, இரு என்று 3 காரியங்கள். இதை நாம் செய்தால் கர்த்தருக்கு கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் இருப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயோக்கியத்தனமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. சண்டையை பிறப்பிக்கும் என்று அறிந்து அதை என்ன செய்யணும்? விலகி இருக்கணுமா. அப்போ இந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்போம். முதலாவது கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்தவர்கள் குறித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு எப்படி கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்தான்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கணும்னா அவனுக்குள்ள கர்த்தருடைய கிருபை இருந்தது. கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். நம்ம இதை பார்க்கும்போது எப்படியெல்லாம் கர்த்தர் அவனை வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான மனைவியாகிய ராகேலுடைய மகன், ராகேலுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லாமல் பிறந்த முதல் மகன் பேர் தான் யோசேப். யோசேப்பை யாக்கோபு அதிகமாக நேசித்தான். ஆனால் அவங்க சகோதரர்களுக்கு அது ரொம்ப கோபமாக இருக்கும். அதனால் அவங்க எப்படியாவது யோசேப்பை கொன்றுவிட தீர்மானித்தார்கள். ஏன்னா அவன் ஒரு தரிசனம் காண்றான், அதில் அவனுடைய கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கிறது. அப்படி அவனுடையது எல்லாம் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. அதை அவன் சொன்னதை அவங்க சகோதரர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? இவனை என்ன செய்யணும்? நம்ம கொண்டு போட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சகோதரனை கொல்லுவது பாவம் என்பதை, சாபமாக இருக்கும் என்பதை அறிந்து அவனை கொல்லக்கூடாது, ஆனால் அவனை ஏதாவது செய்யணும் அப்படின்ற லெவலுக்கு அவனுடைய சகோதரர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு மேய்ச்சலை காட்டுவதற்காக பல இடங்களுக்கு போவது அவர்களுடைய வழக்கம். அவர்கள் அப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் ஆயிட்டு வீட்டுக்கு வந்து உடனே தகப்பன் யோசேப்பை அங்கே அனுப்புகிறான். யோசேப்பு அங்கே போன உடனே, ஆஹா வந்துட்டான் சொப்பனக்காரன், அவன் சொன்ன சொப்பனங்கள் நிறைவேறாதபடி அவனை நாம் கொன்று அழிப்போம் சொல்லி அவன் போட்டிருந்த, அவங்க அப்பா அவனை விரும்பி அவனுக்கு கொடுத்த பலவர்ணாங்கி அதை கழட்டி போட்டுட்டு அவனை கெட்டி முதல்ல குழிக்குள்ளே போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்த மீதியானியர் எகிப்தை நோக்கி போகிறார்கள். அவர்களிடத்தில் அடிமையாக அவனை விற்கிறாங்க. அவன் அந்த அடிமையாக
அங்கே போயிருக்கும்போது அவனை அடிமை சந்தையில் அவனை விற்கிறாங்க. விற்கும்போது அங்கே போத்திபார் என்பவன் அவனை தன் வீட்டிற்கு அடிமையாக ஏற்றுக்கொள்கிறான். அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை போத்திபார் அறிந்து அவனை அவன் வீட்டிற்கு எஜமானாக வைத்திருக்கிறான். அங்கே அவன் மனைவி யோசேப்பை பார்த்து அவளுக்கு ஒரு ஆசை வருது, அவன் மேலே ஒரு மோகம் கொள்கிறார். அவனை எப்பவும் பாவத்துக்கு நேராக, பாவ இச்சைக்கு நேராக இழுக்கிறவளாக இருந்தாள். ஒரு நாள் நல்ல ஒரு சந்தர்ப்பம், வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவள் காம வெறி கொண்டு அவனை அதிகமாக பலவந்தம் படுத்துகிறாள். அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆதியம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் முதல்ல அந்த எஜமானுக்கு நான் துரோகம் செய்ய இஷ்டப்படலை, அதே நேரத்தில் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி 12வது வசனம் பாருங்க. அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றாள், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். எவ்வளோ பெரிய பாவத்திற்கும் அவன் என்ன செய்கிறான்? விலகி ஓடுகிறான். வாலிபத்தின் இச்சைகளுக்கு அவன் முற்றிலுமாக விலகி ஓடுகிறான். இதைத்தான் தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுகிறான், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. இப்போ முதல் நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாக மாறணும்னா பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நம்ம விலகி ஓடணும். எப்படி யோசேப்பு விலகி ஓடினானோ அதே போல் நாமும் விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது என்னது? நாட வேண்டும். எதை நாட வேண்டும்? சமாதானத்தை நாட வேண்டும். இந்த நேரமும் சண்டை அப்படின்னு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும். விசுவாசம் வேணும், நீதி வேணும், அன்பு வேணும், சமாதானம் வேணும். இதை நாடி போகணும். சுத்த இருதயம் உள்ளவர்களோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாட வேண்டும். இது யார் நாடுனா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 47. அவன் யார்னா இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி. அந்த மனுஷன் எங்கே வாழ்ந்தான்னா செசரியா பட்டணத்தில் வாழ்கிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்று அப்போஸ்தலர் 10:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் இத்தாலிய பட்டாளத்தில் இருக்கிற ஒரு பட்டாளத்தின் 100க்கு அதிபதி, பெரிய ஆள். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய நல்ல குணங்கள் இதுதான். அவன் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்ததுனால பாவத்துக்கு விலகி அவன் நல்லவனாக இருக்கிறான். அப்போது அது ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டிச்சு. அதனால் ஆண்டவர், இவன் செசரியா பட்டணத்தில் இருக்கான், ஆண்டவர் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவை அவன் வீட்டிற்கு போக சொல்கிறார். யூதர்களுக்கு அவங்க யூதரா அல்லாதவர்கள் வீடுகளுக்கு போவது அவர்களுக்கு தடையாக இருக்கும். ஏன்னா அவங்க தீட்டு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ ஆண்டவர் அவன் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காட்டி 3 தடவை அந்த தரிசனத்தை அவனுக்கு காட்டுறார். காட்டி அவங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா 10:14, ஆண்டவரே, தீட்டும் அஸ்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. அப்பொழுது தேவன்
சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பேதுருவிடத்துல சொல்கிறார். ஆண்டவர் உண்டாக்குறது எல்லாமே எப்படி இருந்துச்சு, எல்லாமே நல்லது என்று கண்டார். அதனால் நீ அதை என்ன செய்யாத, தீட்டாக எண்ணாதேன்னு ஒரு தரிசனத்தை அவனுக்கு காட்டுறார். 3 தடவை அந்த துப்பட்டி வந்துச்சு, அதுக்குள்ளே பல விதமான மிருகங்கள் இருந்துச்சு. அதை அடித்து புசின்னு சொல்கிறார். அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நான் சிருஷ்டித்ததை நீ என்ன செய்யாத, தீட்டாக எண்ணாதே. அது அவனுக்கு புரியல. அப்படி யோசித்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு செசரியா பட்டணத்திலேருந்து இத்தாலிய நூற்றுக்கு அதிபதி ஆள் அனுப்புகிறான், பேதுருவை கூட்டிகிட்டு வர சொல்லி. ஏன்னா ஆண்டவர் அவனை கூட்டுவான்னு சொல்லியிருக்காரு. அதனால் பேதுரு வீட்டுக்கு வந்து பேதுருவை கூட்டி கொண்டு போகிறான். அப்போ பேதுரு அங்கே போகும்போது அவன் என்ன செஞ்சானான், தன்னுடைய வீட்டாரையெல்லாம் கூட்டி, பேதுரு வருகிறார், அவர் பிரசங்கம் பண்ணுவார், எல்லோரும் கேளுங்கன்னு சொல்லி எல்லாம் கூட்டி சேர்த்து வச்சுருக்கான். 23வது வசனம், பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு நாள் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி அவங்க போகும்போது பேதுரு அவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தானா, தனக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினார், நீ போய் பேதுருவை கூட்டுவான்னு சொன்னார், அதனால் உண்மை கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்கிறான், நான் உன் பின்னால் வர்றதுக்கு காரணம் எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டிட்டார், அதனால் நான் உடனே கிளம்பி உங்கள் பின்னால் வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையே அறிந்திருக்கிறீர்களே. முதல் வார்த்தையே என்னதான், சமாதானத்தின் வார்த்தையை பேதுரு பேசுகிறான். அப்போ அதை அங்கே வீட்டில் கூடி இருக்கிற மக்களெல்லாம் கூட்டி சேர்த்து அவன் என்ன செய்ய வைக்கிறான், அவங்களுக்கு பேதுரு சாட்சி சொல்லும்படியாக, பேதுரு செய்தி கொடுக்கும்படியாக வைத்திருக்கான். அப்போ அவனுடைய நாட்டமெல்லாம் என்னது, தான் மட்டுமல்ல, தன் வீட்டாரும் தன்னோடு தெரிந்தவர்களும் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும் என்பது தான் கொர்நேலியனுடைய வாஞ்சை. அந்த மாதிரி தான் நம்ம ஆத்தும ஆதாய பணி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தானா நாம் கனம் பெற்றவர்களாக இருப்போம். சீஷர்களுக்கு மட்டும் தான் என்று பேதுருவோடு வந்தவர்களும் நினைத்தார்கள் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியார் மேலும் அதே மாதிரி இறங்குனதை பார்த்த உடனே அவருக்கு என்ன கிடையாது, ஆண்டவருக்கு பட்சபாதம் இல்லை, அவர் தான் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஒன்று போல் நினைக்கிறார் என்பதை அவர் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. அவர் சமாதானத்தை விட்டு போயிருக்கிறார், அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையெல்லாம் பேதுரு இங்கே யோப்பா பட்டணத்திலிருந்து செசரியா பட்டணத்துக்கு வந்து இந்த மக்களிடத்தில் அதை கூறுகிறார். அதற்கு காரணமாக இருந்தது யார், இந்த கொர்நேலியு. அவனுக்கு கர்த்தரை, அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான், எப்பொழுதும் தான தர்மங்கள் செய்கிறவனாக இருந்தான், எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட நல்ல குணங்களை நாம் பெறும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு கொடுப்பார். நாம் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது என்ன குணம் கொடுத்துருக்கு, விலகி இருன்னு சொல்லியிருக்கு. எப்படின்னா, புத்தியினம், அயோக்கியமான தர்க்கங்கள், தேவையில்லாத தர்க்கம். சிலர் ஒரு சின்ன காரியத்துக்கு பெருசாக தர்க்கம் பண்ணுவாங்க. அப்படி தர்க்கம் பண்ணி சண்டையை பிறப்பிக்குமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், அவைகளுக்கு விலகி இரு. அதை நமக்கு தேவையில்லை, அதை விட்டு விலகி போயிடணும். அதைத்தான் நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் இதைத்தான் என்ன செய்கிறார், தீமோத்தேயுக்கு திட்டமாக எழுதுகிறார். நீ இந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சுன்னா நீ அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிரு, விலகிரு. அதனால் அவனை பின்பற்றி சென்ற தீமோத்தேயும் அதன்படியே என்ன செய்தாராம், விலகி இருந்தார். இது விலகாமல் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்று பார்த்தா, 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் சாலமோனுக்கு அப்புறம் அவனுடைய ராஜ்யபாரம் அவனுடைய மகனாகிய ரெகோபெயாமுக்கு போகிறது. ரெகோபெயாமுக்கு போன உடனே அந்த மக்கள் வந்து ரெகோபெயாம் இடத்துல பேசுகிறாங்க. 4வது வசனம், 1 ராஜாக்கள் 12:4, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை
சேவிப்போம் என்றார்கள். அந்த மக்கள் சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபேயாம், அது யாருன்னா சாலமோனுடைய மகன். அப்போ இஸ்ரவேலில் இருக்கிற பெரியவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க, உங்கள் தகப்பன் எங்கள் மேலே பாரமான நுகத்தை வைத்தார். இப்போ நமக்கு டேக்ஸ் ஜாஸ்தியானா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி மக்கள் போய் சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்கிறான், எனக்கு 3 நாள் அகவாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைம் கேட்குறான். உடனே சரின்னு சொல்லி மக்கள் அதை 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறான். உடனே இவன் என்ன செய்கிறான், வயதானவர்கள் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை எல்லாம் முதியோர்களோட ஆலோசனை பண்ணுகிறான். 6ஆம் வசனத்தில், சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடையே ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 7ஆம் வசனத்தில் பின்பகுதியில் மறுமொழியாக, நல்வார்த்தைகளை சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார். நீங்கள் அவங்க கேட்டதுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு சரியப்பா நாங்கள் பார்த்து செய்கிறோம், நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எந்நாளுமே உங்கள் பின்னால் வருவாங்க அப்படின்னு சொல்லி முதியவர்கள் ஆலோசனை கோருகிறார். அது அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கல. உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னோடு வளர்ந்த வாலிபரை நோக்கி இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க பாருங்கள். 10ஆம் வசனம், அவனோட வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்படி இருக்கான், என்னுடைய சுண்டு விரல் தகப்பன் இடுப்பை காட்டிலும் பெருசாக இருக்கும். சுண்டு விரலே அவ்வளோ பெருசுன்னா அவன் எல்லாமே பெருசாக இருக்கும். அப்போ நான் அவ்வளோ பெரிய ஆள், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் கேட்க மாட்டேன். நான் என்ன செய்வேன், எங்கள் அப்பா சவுக்குனால தான் அடித்தார். 14ஆவது வசனத்தில் பாருங்கள், உங்கள் நுகத்தை நான் இன்னும் அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். உடனே என்ன செஞ்சாங்க, எல்லா மக்களும் எருசலேமிலேருந்து வந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. யூதா மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. அப்போ அவங்க எல்லாரும் போய் யெரொபெயாமை தங்களுக்கு ராஜாவாக்கி கொண்டார்கள். யூதேயா மட்டும் யாரோட சேர்ந்துச்சு, ரெகோபெயாமோட இருந்துச்சு. அப்படியே அந்த இஸ்ரேல் என்ன செஞ்சப்பட்டுச்சு, 2ஆக பிளவுபட்டது. அதுக்கு காரணம் யார், ரெகோபெயாம் தான். ரெகோபெயாம் அவர்கள் முதியோர்களுடைய சொற்களை அவன் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. அவன் வாலிபருடைய சொற்களை கேட்டான். வாலிபர்கள் தகுதியான ஆலோசனை கொடுக்கவில்லை. இப்போ ஆலோசனை யார் இடத்துலேருந்து வர வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். யார் உண்மையான ஆலோசனை கொடுக்கிறார்களோ அதன்படி கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்டால் இப்படி தான் நடக்கும். நல்லா இருந்து இஸ்ரேல் சமஸ்தம் முழுவதையும் தாவீது அரசாண்டான், அதுக்கப்புறம் சாலமோன் அரசாண்டான், அதுக்கப்புறம் சாலமோனுடைய வம்சம் அரசாளணும். ஆனால் அதற்குள்ளாக அந்த இஸ்ரேல் சமஸ்தம் முழுவதும் பிரிக்கப்பட்டுச்சு. 10 பங்கு யெரொபெயாமுக்கு போயிட்டு 2 பங்கு மட்டும் யாருக்கு வந்துச்சு, இந்த ரெகோபெயாமுக்கு வந்துச்சு. இவ்வாறு என்ன செய்யப்படுது, பிரிக்கப்பட்டு விடுகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆர்கியூ பண்ணாமல் நன்மையானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட வேண்டும். இப்படிலாம் செய்தால் நாம் கனத்திற்குரிய பாத்திரமாக இருப்போம். அடுத்த பாத்திரம் என்னது, பயனுள்ள பாத்திரம். பயனுள்ள பாத்திரம்னா அவங்க தனக்கு என்ன தெரிந்தாலும் நன்மையானதாக தெரிந்தால் அது யாரிடத்துல போய் சொல்லணுமோ அவங்க இடத்துல அவங்க சொல்லும்போது அவங்க அதை பயன்படுத்தி பயனடையும் போது நாம் ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாறுவோம். 2வது, தன்னிடத்தில் என்ன இருந்தாலும் அதை யாரிடத்துல கொடுக்கணுமோ அவங்க இடத்துல கொடுத்து அதை பெருக செய்து எல்லாரும் பகிர்ந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையம். நமக்கு என்ன சந்தோஷமான காரியங்கள் நடக்குதோ அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் அந்த வழிக்கு கொண்டு வந்து அப்போ எல்லாரும் ஒரு சமுதாயமே என்ன செய்யப்படும், முன்னேற்றம் அடையும்.
அதுக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வது, ஊழியம் செய்யும், ஊழியங்களை தாங்க பண உதவிகளும் சரீர உதவிகளும் செய்ய வேண்டும். 3 காரியங்களை செய்தால் நாம் பயனுள்ள பாத்திரமாக இருப்போம். நமக்கு என்ன தெரியுதோ அது நன்மையானதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுக்கு உதாரணமாக பார்த்தா நாகமானின் அடிமை பெண். இது 2 ராஜாக்கள் 5 1 முதல் 5 வசனங்கள். 2 ராஜாக்கள் 5 1 முதல் 5 வசனங்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாக்கிய நாகமான். அவன் யார்? சீரிய படைக்கு தலைவன். அவ்வளோ ஒரு பெரிய ரேங்கில் இருக்கிறவனுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் அவன் மேலே கரிசனையாக இருந்து அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிடணும்னு நினைக்கிறார். அவன் மகாபராக்கிரமசாலியாக இருந்தான். அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அங்கே போய் சண்டை போட்டு வரும்போது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை அடிமையாக தன் வீட்டிற்கு சிறைப்பிடித்து வந்தான். அவள் என்ன செய்வாள்? அந்த சிறு பெண் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு பணிவிடை செய்கிற பணிவிடையாள், சின்ன பிள்ளை. அவள் என்ன செய்கிறா? தன்னுடைய எஜமானுக்கு இருக்கிற அந்த வியாதியை நோக்குகிறாள். அப்போ அவள் மனசில் எப்படி தோணுது பாருங்க. 3வது வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இதை அவனுடைய வீட்டு எஜமானி அந்த எஜமான இடத்துல சொல்கிறான். உடனே இந்த வார்த்தைகள் அவனுக்கு கொஞ்சம் நல்லதாக தெரிஞ்சு, சரி அந்த சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போனால் நமக்கு சுகம் கிடச்சிரும், போவோம் அப்படின்னு சொல்லி, அவன் பெரிய தளபதியாக இல்லையா, அதனால் திடீர்னு ஒரு நாட்டுக்கு ஒரு இடத்துக்குள்ளே போக முடியாது. அதனால் அவன் ராஜாட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கி லெட்டர்லாம் கொண்டுக்கிட்டு சீரியாவில் அவன் இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே போகிறான். அப்போ இஸ்ரேலின் ராஜாவிடத்தில் அந்த லெட்டரை கொடுத்தோன்னா ராஜாவுக்கு கோபம் இருக்குது. என்னது, இவனுக்கு சோகம் இல்லையா, நம்ம சோகப்படுத்தணுமா, அது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படுறான். அப்போது இஸ்ரேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாக்கிய எலிசா கேட்டபோது, நீங்கள் ஒன்றையும் கிழிக்க வேண்டாம், இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். உடனே நாகமான என்ன சொல்கிறாரு ராஜா, நீங்கள் அங்கே எலிசா தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆளோட அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் எலிசாவின் வீட்டுக்கு முன்னால் வாசற்படியில் நின்றான். அப்படி அவன் நிற்கும்போது எலிசா என்ன செய்கிறான்? அவனை பார்க்கக்கூடலை. ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய். 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இதை கேட்டோன்னா அவனுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. தன்னிடத்துல தனக்கு எங்கே குஷ்டரோகம் இருக்கோ அதை தொட்டு தன்னை சோகப்படுத்துவான்னு அவன் நினைக்கிறான். ஆனால் அந்த நிலை இல்லாமல் என்ன செய்கிறான்? நீ ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்கிறான். இது அவனால் ஏற்றுக்கிட முடியல. அப்போ அவனுடைய ஊழியக்காரன் தான் அவனை என்ன சொல்வான், நீ போய் வேறு ஏதாவது சொல்லியிருந்தா நீ செய்வீல, பெரிய காரியத்தை நீ செய்வீரல்லவா, ஸ்நானம் பண்ணணும்னு தானே சொல்கிறாரு, அதை நீ கண்டிப்பாக செய்யணும்னு சொன்ன உடனே இவன் சரின்னு போய் செய்கிறான். செய்து அவனுக்கு 7வது தடவை எழும்பும்போது அவனுடைய சரீரம் மாற்றப்பட்டது. இப்போ இந்த சின்ன பிள்ளை இந்த காரியத்தை சொல்லலைன்னு சொன்னால் அந்த நாகமானுடைய குஷ்டம் என்ன செய்யாது? மாறாது. அப்போ அவள் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறார். 2வது யாருன்னு சொன்னால் ஒரு சின்ன பையன். இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணுற இடத்துல அவன் இருக்கான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த மக்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் அற்புதம் இது எல்லா சுவிசேஷங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இயேசுவானவர் அங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? இவ்வளோ பேருக்கு எங்கே போய் பார்க்க, நாங்கள் நிறைய மக்கள் இருக்காங்களே, அவ்வளோ பேருக்கு எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்திரேயா என்ன சொல்கிறான்?
ஒரு சின்ன பையன் என்கிட்ட 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் அவன் என்கிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதை இயேசுவின் கையில் கொண்டு ஆண்டவர் அதை கொண்டு வாருங்கள்னு சொல்லுவார். அதை இயேசுவின் கையில் கொடுத்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை சோஸ்திரம் பண்ணி அதை ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்த பொழுது அது பெருக்கம் அடைகிறது. இப்போ இந்த சின்ன பையன் தனக்குன்னு சாப்பாடு சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சில பிள்ளைகள் கொடுக்காது, சில பிள்ளைகள் தாராளமாக கொடுக்கும். இந்த சின்னவன் என்ன செய்கிறான்னா கொடுக்குறான். அப்போ அவன் ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறான். அது என்ன செஞ்சு பல மடங்கு பெருகிச்சு. பெருகி எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த அப்பத்தை எடுத்து சோஸ்திரமணி சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அந்த மீதி உள்ளதை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு அது என்ன செய்யுது, பெருக்கம் அடைந்தது. அந்த சிறு பையன் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் ஒருத்தர் கேட்கும்போது தன்னிடத்தில் உள்ளதை அவன் கொடுத்தான். அவன் ஒரு பயனுள்ள சிறுவனாக பாத்திரமாக தெரிகிறான். அடுத்தாப்புல நம்ம பார்த்தோன்னா, வயதானாலும் ஊழியம் செய்யணும், ஊழியங்களை தாங்க பண உதவி செய்யணும், சரீர உதவி செய்யணும், இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் துர்காள் என்ற ஒரு மனுஷி இருக்கிறார். அவளை தபித்தாள் என்று சொல்கிறாங்க. அவள் ஒரு சீஷியாக இருக்கிறார். அவள் எப்படிப்பட்டவள்னா, நற்கிரியைகளை தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள். அவள் வியாதிப்பட்டு இறந்துட்டான். அது அந்த மக்களால், இது எங்கே நடக்குன்னா யோப்பா பட்டணத்தில் நடக்கு. மக்களால் இதை தாங்கவே முடியல. அவங்க எல்லோரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க யோப்பா பட்டணம் லித்தாவிற்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் பேதுருவை அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. பேதுரு அங்கே வந்த உடனே அவரை சுற்றி மக்கள் போய், விதவைகள் எல்லாரும் அந்த பேதுருவை சுற்றி நின்றுட்டு சொல்கிறாங்க, அழுகிறாங்க. தொற்கால் தங்களுடைய கூட இருக்கையில் தங்களுக்கு கொடுத்த வஸ்திரம், அங்கி எல்லாத்தையும் காண்பித்து அவரிடத்தில் கேட்கிறார்கள், எப்படியாவது எங்களுக்கு தபித்தாள் வேணும் அப்படின்னு சொல்லி. பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி 40வது வசனம், தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்து அங்குள்ள மக்கள் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக மாறினார்கள். அப்போ தொற்கால் செய்தது அந்த ஏழை விதவைகளுக்கு உதவி செய்தாள். ஆனால் அவளை ஆண்டவர் என்ன செய்தார், உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தியினால் அந்த யோப்பா பட்டணத்தில் உள்ள மற்றவர்களும் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்கள். அப்போ அவள் செய்த நற்கிரியை, வயதான காலம், அவளுக்கு வேலையெல்லாம் செய்ய முடியாது, அந்த காலங்களிலும் தன்னால் எந்த உதவிகளை அவள் செய்கிறாள். அப்படி நம்ம செய்யும்போது அது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ கனமுள்ள பாத்திரம், பயனுள்ள பாத்திரம். கனமுள்ள பாத்திரத்துக்கு 3 பேர் பார்த்தோம். யாரெல்லாம் பார்த்தோம்? யோசேப்பு, கொர்நேலியு, தொற்காள். அதே மாதிரி பயனுள்ள பாத்திரம்னு பார்த்தா நாகமானின் பணிப்பெண், சிறு பையன், தொற்காள். இந்த 3 பேரும் பயனுள்ள பாத்திரங்களாக இருந்தார்கள். கனமுள்ள பாத்திரத்தில் பவுல் அப்போஸ்தலன் யார்கிட்ட சொல்கிறான், இந்த தீமோத்தேயு இடத்துல சொல்கிறான். அவன் அதேபடி செய்து அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினான். அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னதுன்னா, பாவத்துக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். அப்புறம் கொர்நேலியுவை போல நற்கிரிகளை செய்கிற கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அப்புறம் பவுலை போல நாம் கடைசி பரியந்தம் விசுவாசத்தோடு போராடினால், தீமைகளை விட்டு விலங்கியதால் இறுதியில் வாடாத நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். பயனுள்ள பாத்திரம், அந்த பணிப்பெண் எப்படி தனக்கு தெரிஞ்சதை சொன்னாலோ அதனால் நாகமான் கர்த்தரிடத்தில் திரும்பினான். அவன் மூலம் அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள்.
அதே மாதிரி இந்த சிறு பையன் தன் கையில் இருந்த இதை கர்த்தரிடத்தில் கொடுத்தான், அது அநேகர் திருப்தி அடைய செய்தது. அதுபோல் தொற்காள் தான் வயதான காரியத்தில் நற்கிரியைகளை செய்து அவள் நல்ல காரியங்களை செய்து மக்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினாள். அதனால் பேதுரு அவளை உயிரோடு எழுப்ப கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் நாமும் இவ்வாறு கனமுள்ள பாத்திரமாகவும் பயனுள்ள பாத்திரமாகவும் இருந்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி நாம் வாழ்வோமாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் இம்மட்டும் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நன்றி அப்பா. இந்த வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்ட கனமுள்ள பாத்திரமாகவும் பயனுள்ள பாத்திரமாகவும் நாங்கள் இருக்கும் பொழுது அநேகரை உம்மண்டை வழி நடத்த எங்களுக்கு நற்கிரியைகளையும் நற்குணங்களையும் நீர் தந்து உம்மண்டை வழி நடத்துகிறவர்களாய் காணப்படத்தக்கதாக எங்களை பரிசுத்த பாதையில் நீர் வழி நடத்தும் அப்பா. நாங்களும் அந்த மாதிரி இருக்க வேண்டுமானால் விட வேண்டியவைகளை விட வேண்டும் சுவாமி. ஆண்டவரை உம்மை நோக்கி வருகிறவர்களை உம்மண்டை வழி நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். சமாதானத்தை நாடி ஓடுகிறவர்களாய் இருக்கண்டும். தர்க்கங்களை செய்யாதபடி அவைகளை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எங்களால் ஏந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தாவே கனமுள்ள பாத்திரமாகவும் பயனுள்ள பாத்திரமாகவும் நாங்கள் விளங்க முடியும். நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் 2 பாத்திரம் பார்த்தோம், கனமுள்ள பாத்திரம், பயனுள்ள பாத்திரம். நாம் யாராக இருக்கிறோம்? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.